ஈரானின் முதுபெரும் தலைவர் சுப்ரீம் லீடர் ஈரானின் முதுபெரும் தலைவர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். போரில் நேருக்கு நேர் சந்திக்கும் ஆண்மைத்தன்மை இப்போது இல்லை. இங்கிருந்து ட்ரோன்கள் மூலம் தாக்கிறார்கள், நயவஞ்சகமாக கொள்கிறார்கள். உலகின் வல்லரசு நாடுகள் என நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சைனா, ரஷ்யா, வட கொரியா போன்ற நாடுகள் கூட இதில் தோற்கடிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ட்ரம்ப் முயற்சி செய்கிறார் ஈரான் தலைவரை கொல்ல, வெனிசுலா அதிபரை ஆட்சிக்கு முடிவு கொண்டு வர. எல்லாம் அவரவர்கள் நாட்டினுடைய உளவுத்துறையின் மூலம் அந்த நாட்டினுடைய தலைமையகத்தை அந்த செய்தி அடையும் என்பதில் சந்தேகமில்லை. இருந்த போதிலுமே இப்பொழுது உலகளவில் அமெரிக்கா தான் முதலாளி, ரவுடி, உலக ரவுடி என்று நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். திடீரென நாங்கள் தான் பாகிஸ்தான், இந்தியா போரை நிறுத்துகிறோம் என எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். சைனா, வட கொரியா, ரஷ்யா போன்ற அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் இன்னும் ஈரானுக்கு உதவி செய்திருக்கலாம். ஒருவேளை ஈரான் அவர்களை நம்பி மோசமடைந்து விட்டார்களா என்று தெரியவில்லை. அங்கு சிறு குழந்தைகள் கூட கொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்தில் மகன், மருமகள், பேரக்குழந்தைகள் உட்பட நயவஞ்சகமாக ஆண்மைத்தன்மை இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம் எதுவாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக நேருக்கு நேர் சந்தித்து போர் காணும் முறை மறுபடியும் எழ வேண்டும். இப்படி நயவஞ்சகமாக உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்தோ, அவர்கள் தூங்கும் நேரத்திலோ அல்ல அசந்து இருக்கும் நேரத்திலோ இருக்கிறது ஒரு போர்த்தன்மையினுடைய நியாயமில்லை. இது ஒரு போர்க்குற்றம்தான். ஆனால் உலகில் தனித்துவமாக அமெரிக்கா இந்த அளவுக்கு வளர்வது என்பது ஆபத்தான விஷயம்தான். அவர்கள் நினைத்தவர்கள்தான் எல்லா இடத்திலும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதனால் எந்த நாட்டிலும் இந்தியா கூட அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி தெரிகிறது. மக்கள்தான் மகாராஜர்கள், அவர்கள்தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அதிகாரம் எக்காரணத்தை கொண்டும் விழக்கூடாது. அவர்கள் ஆன்மா சாந்தியடைய, ஈரான் மக்கள் அமைதி திரும்ப நாம் இறைவனிடமும் அனைவரும்